பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் காத்திருப்பு தியானத்துக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இன்று தியானத்துக்காய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். மனமாற்றத்தின் அவசியம் என்ற தலைப்பில் இயேசுவோடு இன்று நாம் கிட்டி சேரலாம். நாம் சரீர தோற்றத்தில் அநேக மாற்றத்தை கொண்டு வர முற்படுவோம், அழகாய் காண்பிக்க. ஆனால் இயேசு மனம் திரும்புங்கள் அல்லது மனம் மாறுங்கள் என்று ஒரு அழைப்பை விடுக்கிறார். நோவாவின் சம்பவத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மனுஷன் இருதயத்தின் நினைவு தோற்றம் முதல் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அவர்களை அழிக்க சித்தமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இதான் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் நம்மை அழிவுக்கு ஒப்பு கொடாமல் தன்னுடைய சொந்த குமாரனையே தந்து நமக்கு மீட்பை தந்தார். அந்த குமாரன் இயேசு நம்மை மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார். இயேசு சீஷர்களை அழைத்த போது அவர்கள் செய்த வேலையை விட்டுவிட்டு அவருக்கு பின் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு மனம் திரும்புங்கள் என்று ஒரு அழைப்பு வரும்பொழுது தேவனுக்கு அருவருப்பானதை விட்டுவிட்டு அவருக்கு பின் மனம் திரும்பி வர வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாய் நிர்வாணமுமாய் வெளியரங்குமாய் இருக்கிறது. எனவே கர்த்தர் நம் எல்லா நடக்கைகளையும் பார்க்கிறார். நாம் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க தேவன் நமக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். நாம் நரகத்துக்கு போய்விடாதபடி கர்த்தர் ஒரு அவசியமான ஒரு செய்தியை இன்று நமக்கு சொல்கிறார். மனம் திரும்புங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாகிய நீங்கள் அதற்கு சமீபமாய் இருக்க வேண்டும் என்பதாய். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.